அமெரிக்கா ஈரான் போர் சூழல் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் இருக்குது. இதில் ஹோர்முஸ் கடல் பகுதியில் கன்னி வெடிகள் நிரம்ப இருக்கிறது. அதை அகற்றணும்னு சொன்னால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி பென்டகனில் ஒரு கலந்துரையாடலில் பேசப்பட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ஹோர்முஸ் கடல் பகுதியில் கப்பல்கள் விரைந்து வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள். உண்மையில் என்ன நடக்கு, இதனுடைய பின்னணி? அதாவது என்னென்னா, வாஷிங்டன் போஸ்ட்டில் ஏதாவது இப்போ நம்ம யூடியூப் மாதிரி தான் அது. ஓ, தகவல் இல்லைன்னா என்னத்தையா அடிச்சு விட்றது, எவனா பேசினான்னு சோர்ஸ் செட்டுன்னு வாங்க. என்ன எப்படின்னா, ஈரான் ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கு. அங்கே கன்னி வெடியும் இல்லை, இந்த வெடியும் இல்லை, இந்த வெடியில் இது வரைக்கும் கன்னி வெடி வெடித்து ஏதாவது கப்பல் சேதமாயிருக்கா? அப்படி நமக்கு தெரியல, ஆகலை. ஸோ கன்னி வெடின்றது ஈரான் கிளப்பி விடப்பட்டது ஒரு விஷயம். அமெரிக்காவை மிரட்டுவதற்காக இந்த கடல் முழுவதும் எங்கே கன்னி வெடி இருக்குது, அது எங்கே வச்சோன்னு எங்களுக்கே தெரில, அது தேடணும் பார்த்துக்குங்கும் போது அது ஒரு மிரட்டல் தான். இன்னொரு விஷயம் சார், இந்த கன்னி வெடியை பொறுத்தளவில் விதவிதமான கன்னி வெடிகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதை தான் இப்போ நீங்கள் இப்போ எலெக்ஷன் டைம் இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு இது இல்லை, டைம் இது இல்லை அப்படின்றதுனால, செய்தி இல்லைன்றதுனால இதை பற்றியெல்லாம் போடலாம், பார்ப்பாங்க நிறையா பேர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி வெடி, கடல் கன்னி வெடி அப்படின்றது எப்படின்னா, அமெரிக்காவை மிரட்டுறதுக்கு ஈரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ ஒரு 50 கன்னி வெடி அங்கங்கே வச்சுட்டு. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் பூரா கன்னி வெடி வச்சுருக்கீங்க, வளைச்சி அங்கங்கே வச்சு வெடி வச்சுருக்கீங்க. பஞ்சாயத்து நாளைக்கு முடிஞ்சு போகுது, நீங்களே போய் காலை வச்சுன்னு என்ன ஆகும்? வர முடியாது. அதை எப்படி அப்போ வைக்கிற இடம் தெரியாமல் நீங்கள் வைப்பீங்க? அப்போ நீங்கள் வச்சது உண்மைதான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக வச்சுருக்கேன்றீங்க. ஆனால் நீங்கள் வச்சது வீட்டு வாசலில், இந்த அங்கே ஒன்று, இந்த இங்கே ஒன்று வச்சுருக்கீங்க. இந்த 3 இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதவங்க ஒரு 10 வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. எவனா ஒருத்தன் அதில் அடிபட்டு செத்துருவான். செத்தவொடனே சொன்னால் கன்னி வெடி வச்சுருக்கேன்னு உண்மைதான் அது அப்படிங்கும்போது அதை 100 1000 ஆக்கிடுவாங்க. 10 வெடி கன்னி வெடி வச்சுருந்தாங்கன்னா அதில் எவனா ஒருத்தன் மாட்டிடுவான். அதை 1000 கணக்கில் சொல்லிடுவாங்க. அங்கங்கே எல்லாம் வச்சுருக்கோம், நீ போய் மட்டும் பாரு அப்படின்னு. அப்போ அவங்க அந்த முட்டாக்குவங்க அதை வண்டி எடுத்துகிட்டு இந்த கன்னி வெடியை தேடுறேன்னு சொல்லி அதில் ஒரு அமௌண்ட் ஆட்டையை போடுவாங்க. அதுக்கு ஒரு டீம் போடுவாங்க. டீம் போட்டு அப்புறம் பென்டகனில் பேசினா கோட் ஷூட்லாம் போட்டு உட்காந்து, ஏசிலாம் போட்டு, இல்லை ஹீட்டரை போட்டு உட்காந்து பேசுவாங்க. பேசிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவோம், அங்கே ஒரு கப்பல் எடுத்து, அதெல்லாம் சும்மா தானே நிற்கிது, ஏதாவது கிளப்பி விடணும்ல. இந்த கப்பலை போய் தேடுறது, அந்த கப்பலில் ஒரு 2000 பேர் வருவான், அவனுக்கு சம்பளம் கொடுத்து சும்மா இருப்பான். பருத்தி மூட்டை ஏன் குடோனில் இருக்குன்றது தான் இப்போ பிரச்சனை. மாற்றி எடுத்து. ஆமாம், அதை அங்கே இருக்க பருத்தி மூட்டையை தூக்கி ஹார்முஸ்க்கு வச்சுட்டு திருப்பி ஹார்முஸில் இருக்க பருத்தி மூட்டையை திருப்பி கொண்டு போய் குடோனில் வச்சுருவாங்க, அமெரிக்கா குடோன். இதுதான் இவங்க போடுறது. இதில் பெரிய அமௌண்ட் ஆட்டையை போட்டு ஜாலியாக சுற்றிட்டு பென்டகன் வந்து எல்லாருக்கும் தீனி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த பேப்பரு, எந்த பேப்பர்? மாலை போஸ்ட். ஆமாம், அந்த வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸு, இது பூராமே அதான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ். இதை 10 பேர் பாங்க, கன்னி வெடி கப்பல் பூதா அப்படின்னா அப்படியே போவாங்க. இல்லை, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எதுக்காக இவன் கன்னி வெடி அகற்றுற கப்பலை போக்குறான் அப்படின்னா, அவன் கேட்டான் நான் உன்ட்ட, இல்லை அந்த வழியாக சீன கப்பல்கள்லாம் போகுது, சீனாவுக்கு தெரியாதான் கன்னி வெடியில் அடிப்பாங்க, சீனா ஏன் இல்லை, இது கிடையாது. மேட்ரு என்னென்னா, கன்னி வெடி எடுக்கிற கப்பல்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, உளவு பார்க்குற கப்பலை கொண்டு வந்து அங்கே நிறுத்திக்குவாங்க. கன்னி வெடி தேடுறோம்னு சொல்லி அங்கேயே நிறுத்திக்கிட்டு புரியுதான், அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருவாங்க. என்ன நடக்குது இந்த வீட்டில், என்ன நடக்குது அங்கே நடக்குது. இப்போ நீங்கள் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்கும். ஒரு 4 பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு ரூமில் புருஷன் பொண்டாட்டி பயங்கர சண்டை போட்டு இருப்பாங்க. இது ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி பாத்திரம் கழுவிட்டே இருக்கும். ஆனால் எல்லா மேட்டரும் இவங்க கேட்டாங்களா இல்லையா, அதுக்கு பூராமே தெரியும், எல்லா செய்தியும் வெளியே போகும். ஆமாம், அது உடனே போகாது, மெதுவாக பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு எல்லா செய்தியும் கொண்டு போய் அங்கங்கே எங்கே போடணுமோ போட்டு விட்டு. இந்த மாதிரி தான் இவங்க கன்னி வெடி தேடுறது. இப்போ அங்கே உளவு பார்க்குறதுக்காகவும், அங்கே போர்க்கப்பல் மாதிரி ஒரு கப்பலை நிறுத்துறதுக்காகவும், ரடார்களை பயன்படுத்தி உளவு பார்க்குறதுக்காகவும் ஒரு கப்பலை அனுப்பிவிட்டு கன்னி வெடி தேடுறோம்னா
அப்போ நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே இருக்காண்டா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான்ல. இதுக்காகனா ஒரு டுபாக்கூர் வேலை தான். அதை வாஷிங்டன் போஸ்ட் போட்டுச்சு, நியூயார்க் டைம் போட்டுச்சு, அமெரிக்கன் டைம் போட்டுச்சுன்னு சொல்லி இவங்களா ஒரு திருட்டு கதையை சொல்லி இதுதான் வந்து அவங்களோட திட்டம். இப்போ அந்த கடல் பகுதியாக வந்த ஹார்முஸுக்கு வந்த 2 கப்பலை வந்து கைப்பற்றிருக்காங்க தாக்குதல் நடத்தி. அந்த வீடியோவை ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கு. இன்னொன்று 34 கப்பல்கள் வந்து உங்களுடைய இந்த தடுப்புக்கு பிறகு வந்து போயிருக்கு. உங்களுடைய அந்த கப்பல்கள் வராதுன்னு சொல்லி நீங்கள் சுற்றி வளைச்சிருக்கீங்களே, இந்த தடுப்புகளை எல்லாம் தாண்டி வந்து போயிருக்கு. அமெரிக்கா தடுப்பை தாண்டி. ஆமாம், அமெரிக்கா தடுப்பே போடல, சும்மா போட்டு கடுப்பு தான் ஏற்றுறாங்க. தடுப்பு சும்மா போட்டு தான் ட்ரம்ப் அந்த கப்பலையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீ தடுப்பெல்லாம் சும்மா தடுப்பு போட்டிருக்கோன்னு சொன்னாங்க தவிர கப்பல் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அந்த ஏரியாவே ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அமெரிக்கா கப்பல் வந்து போர் கப்பல் மெதுவாக இந்தியன் ஓஷன் வழியாக போய் ஆப்பிரிக்கா போயிடுச்சு. அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. அது அங்கே இல்லை, ஸ்பாட்டில் இல்லை. சரி சரி, சும்மா பீரா பில்டப் தான். ட்ரம்ப்புக்கு வார்ன் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சத்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்டிட்டு எதுவும் சொல்லாதீங்க, எல்லாத்தையும் எடுத்து திருப்பி வந்துருக்காங்க. ஓகே. இப்போ ஜார்ஜ் புஷ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க செங்கடல் பகுதியில எல்லாம். அதை தான் சொல்லல, பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருந்துச்சுன்னா இதாக இருக்கும்ல, துருப்பிடிச்சு போயிருக்குல்ல. ஜார்ஜ் புஷ் வராருன்னு வாங்க, இவர் வராருன்னு வாங்க, அவர் வராருன்னு வாங்க, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வருது. ஆமாம், எல்லாமே வந்து அடி வாங்கி ஓட்டை விழுந்து தீ பிடிச்சி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. திருப்பி குடோனுக்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ சில பருத்தி மூட்டையை திருப்பி அங்கே நிற்கிதுங்க, திருப்பி இங்கே வச்சு திருப்பி எடுத்துட்டு போவாங்க. இப்போ வந்து காலமே இல்லை எதிரிக்கு, உடனடியாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், சமாதானம் அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தையும் கிடையாது, சமாதானம் கிடையாது, இன்டிஃபினட் பேச்சுவார்த்தை. இது வாபஸ். ட்ரம்ப் பல்ல பிடிங்கிட்டு அங்கே உட்கார வச்சிட்டாங்க, நீ எதுவும் வாங்கி தரக்காத, ஓடி போயிருங்க இதோட. ட்ரம்ப்போட அதிகாரத்தை எல்லாமே பறிச்சிட்டாங்க. ட்ரம்ப்போடைய வந்து அணு ஆயுத பயன்பாட்டுக்கான அந்த கோடே பிடிங்கிட்டாங்க. அவர் முடிவு எடுக்க முடியாது, நீ எதுவுமே பண்ண முடியாது. சும்மா வேணா இங்கே எங்கேயும் போயிட்டு வரலாமே தவிர. ஆனால் அவர் தானே சொல்லியிருக்காரு அணு ஆயுதம் வாயில சொல்றது தானே. அது எதுக்குன்னா அந்த கோடை பிடிங்கிட்டாங்க, நீங்கள் பயன்படுத்தினா என்ன இல்லைன்னு. இப்போ நீங்கள் உங்களுக்கு சுகரு, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க, வீட்லேயும் வந்து எதையும் சுகரை கிட்ட கண்ணிலே காட்ட மாட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்களா சொல்லிக்கிறது, உங்களுக்கு கிடைக்காது, திங்க போகிறது இல்லைன்னா வேண்டாம், ஐயோ நான் ஸ்வீட் தொடர்றதே இல்லை. உங்களுக்கு கொடுக்க, நீங்கள் கேட்டாலும் கொடுக்க போகிறதில்ல, உங்களை வீட்டை விட்டு வெளியே விட போகிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ட்ரம்ப் நிலைமை. இப்போ இஸ்ரேல் வந்து லெபனானில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறது. இப்போ தொடர்ந்து வந்து போர் நிறுத்தம் இருக்குது, மறுபடியும் யுத்தம். அவன் வழக்கு விசாரணைக்கு வருது இல்லை, நெதன்யாகு வழக்கு. அவன் வந்து சண்டை நடத்துகிற வரைக்கும் தான் அவன் இருக்க முடியும் பதவியில். அதனால எதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். இல்லை, இப்போ ஈரான் வந்து இந்த யுத்தத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னால் ஈரான்லையும் தாக்குதல் நடத்தியதாக அப்படிலாம் பெருசாக நடத்தலை, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா, நெதன்யாவுக்கு வந்து போரை நிறுத்துகிற வரைக்கும் தான் அவன் வந்து ஆட்சியில் இருக்க முடியும். இப்போ வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு, இன்னும் 2 விசாரணை பண்ணனா அவனை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. அதனால் அவன் போரை தொடர்ந்து நடத்தி தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நெதன்யாகு இருக்க வரைக்கும் போர் முடியாது, முடிவு நடந்துக்கிட்டே தான் இருக்கு. விட்டு 2 பேரும் மாற்றி கேம் ஆடிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய அழுத்தம் வந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வருது. இப்போ நேற்று அழுத்தம் பெரிய இதில் அழுத்தம்னா மசாஜ் பண்ணுறது அழுத்தம் கொடுப்பாங்க, அந்த அழுத்தம் தான். இல்லை, 12 நாடுகளை கொள்ளக்கூடிய அழுத்தம் கிடையாது, வந்து உடம்பை சாஃப்ட் ஆகிற அழுத்தம். ஆனால் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு துணை புரிய மாட்டோம், இந்த யுத்தத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வரணும், ஆனால் எங்களுடைய போர் விமானங்கள் அந்த பகுதியில் வரும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நேற்று பேசியிருக்கு. குடும்ப பிரச்சனை காரணமாக மனம் குழம்பி போய் தான் எல்லாம் இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒவ்வொருத்தரும் மாற்றி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வழிகாட்டி ட்ரம்ப் தான். வீட்டில் குத்து வாங்கிட்டு வெளியே தப்பிச்சு ஓடிந்து எதையாக வளரிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இப்போது ஃப்ரான்ஸ் அதிபர் இப்போ ஆட்சி முடிய போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. அதோட மேக்ரோன் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. ஏற்கனவே எம்பி எலெக்ஷனில் தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ ஜனாதிபதியாக ஜம்ப் பண்ணி எல்லாம் ராஜபக்சேயோடைய ஸ்டைலில் பிரதமராக இருந்து ஜம்ப் அடித்து ஜனாதிபதி ஆகிட்டாப்புல. இப்போ அதுக்கு இன்னொரு 1 வருஷம் இருக்குது, அதோட அரசியல் வாழ்க்கை முடியும். அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, யாருக்கு ஒய்ஃபுக்கும். இனி ஹனிமூன் அது வெளியும் போக முடியாது. ஏன்னா இதை விட மேக்ரானோட 20 வயசு மூத்தது, அவருக்கு 48, அதுக்கு 68. அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் சொந்த வாழ்க்கையும் சூனியம்தான், பொது வாழ்க்கையும் சூனியம்தான்.
அவரை பாவம் விட்டுருங்க. எல்லாருடைய தனிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த யுத்தத்துக்கு காரணம். ஆமாம், இவன் பொண்டாட்டி தொல்லை எல்லாமே அப்படி தான். இப்போ ஸ்கூலில் வாத்தியார் வந்து அடிக்கிறாங்கன்னா பலரும் குடும்பத்தில் பொண்டாட்டி பிரச்சனை தாங்க முடியாமல் இப்போ ஃபீமேல் டீச்சர் இருக்கும், கடிச்சு கொதரும் வந்து. ஏன்னா புருஷன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அமெரிக்காவில் எப்ஸ்டீன் ஃபைலு, அவங்க ஒய்ஃபு எப்ஸ்டீன் லவ்வர்ன்றாங்க. அது வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன இருந்தாலும் ட்ரம்ப் வெளியில் நடித்தாலும் சிவாஜி மாதிரி உள்ளம் அழுகுது மாதிரி தான் ட்ரம்ப்போட நாம. அப்போ ட்ரம்ப் வந்து அந்த குடும்பத்தை காட்டி கொடுத்து பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் அசிங்கமாக பேசி அவர் மன வருத்தப்படுவாங்க. என்ன இருந்தாலும் இன்னொரு நாட்டோட அதிபர் வந்து அவன் பொண்டாட்டி கிட்ட வாங்கின அடியில் இப்படி ஆயிட்டான் காதில் அப்படின்லாம் யாருமே பேசினதே கிடையாது. அப்படி பேசும்போது மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று தூக்கிட்டு போயிடுவாங்க. மாற்றி மாற்றி இவங்க பண்ணுற கூத்துக்கு அந்த போர் இது அப்படின்னு போயிட்டு. இந்த யுத்தத்தினுடைய பின்னணியிலேயே நிறைய வந்து ஊழல்கள் நடக்கு. குறிப்பாக ஊழல் தான் இதுக்கு முக்கிய காரணம். நெதன்யாகு பண்ண ஊழல் அதை மறைப்பதற்காக வழக்கு வந்துச்சு. அவன் பதவியை தூக்க போகிறான்றதுக்காக அவன் சண்டைய ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் இந்த லூசு கும்பிட்ட கூவிங்க போய் தாக்குதல் நடத்திட்டான் யார், ஹமாஸ். சரியான நேரத்தில் நெதன்யாகு நேரம் ஒளிஞ்சு ஜெயிலில் போயிருப்பான் தாக்குதல் நடத்தலைன்னு. இவங்க எல்லாம் ஆயுதம்லாம் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி தாக்குதல் நடத்திவிட்டாங்க. ஆனால் லெபனான்ல அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படி எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க யாரு, ஹமாஸ்? நீங்கள் இஸ்ரேலில் அடிக்கும்போது இஸ்ரேல் மீது நடத்துகிற தாக்குதல் கொஞ்சம் தள்ளி பண்ணியிருந்துருக்கு. கொஞ்சம் ஒரு 6 மாதம் தள்ளியோட பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை முன்னாடி அது நெதன்யாகு வர்றதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட ஓகே. ஆனால் அதில் தான் அதை பிடிச்சிட்டான். நமக்கு ஒரு சரியான வழி கிடச்சிச்சு போருன்றது, அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி இப்போ இன்னைக்கு வரைக்கும் 3ஆவது வருஷமாக எவன்ட்டையாவது பிரச்சனை இழுத்து அங்கே முடிஞ்சுது லெபனான் முடிஞ்சு ஈரான் இப்படி நடத்தி போரை நடத்தி வாழ்க்கை ஓட்டி சுற்றி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் இருந்தால் தான் இதில் இருக்க முடியும், நிலையில் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே இந்த யுத்தம் இதுதான் அப்படின்னு சுற்றிட்டான்னா கொஞ்சம் நாளில் போய் சேர்ந்துருவான். அது இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்தில் 20 வருஷம் இருப்பான், எவ்வளோன்னு தெரியல. அது வரைக்கும் இப்படியே ஓட்டிடலான்னு அப்படியே போர் ஒரு ஹீரோ, நம்ம தான் வார் ஹீரோ மாதிரி ஆகணும்னு நினச்சி தான் அடி மரண அடி வாங்கிட்டாங்க. இனி அடுத்தடுத்து என்ன போகுதுன்னு விரைவில் தெரிஞ்சிடும். இல்லை, இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே இதை மையமாக வச்சு சூதாட்டங்கள்லாம் நடந்திருக்கு. ட்ரம்பினுடைய மகன்கள் எல்லாம் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரம்பே சூதாடி தானே, குடும்பமே சூதாடி அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் விவேக் காமெடியில் வரும், இவளோட கொழுந்தியாளுடைய புருஷன் டைவர்ஸ் பண்ணதுனால இவனுடைய அக்காவை அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு இவனுக்கும் பிறந்தது தான் இந்த பிள்ளை. அப்புறம் அந்த பிள்ளை எப்படி இருக்கும்போது தான் அவன் பொண்டாட்டி இவன் கல்யாணம் பண்ணிட்டான் டைவர்ஸ் பண்ணி. அப்போ இவனுக்கும் அவளுக்கும் பிறந்தது தான் இந்த பிள்ளை, புரியுது அவனுக்கு. அப்புறம் கடைசி டே எவனுக்குடா எதாவது பிறந்ததான் இப்போ ட்ரம்ப்பு கதை. எப்ஸ்டீனோட லவ்வரும் எப்ஸ்டீனும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டு. எப்ஸ்டீனோட லவ்வர் தான் யார், ட்ரம்போட பொண்டாட்டி. ட்ரம்போட பொண்டாட்டி தான் எப்ஸ்டீனோடைய லவ்வர். புரியுது, அதுக்கும் பிறந்தது தான் அந்த பிள்ளை. ட்ரம்போட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தான் ஜூனியர் ட்ரம்ப், புரியுதா. அதுக்கப்புறம் அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணி போயிட்டு இன்னொருத்தர கல்யாணம், அதுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் இது அப்படின்ற மாதிரி போயிட்டு அது அந்த மாதிரியா ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு. அது அவங்க சூதாரியா எல்லா வேகத்துலேயும் அவங்க ஒரு கணக்கில் தான் இருக்கும். இல்லை, இந்த யுத்தம் போலவே அவர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அது அந்த சிக்கலை எல்லா உலகம் பூரா கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதில் தான் பிரச்சனை. சரி சார், தொடர்ந்து பேசுவோம். என்னுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.